இல்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 100 கொஷின் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரதா சொல்லியிருந்தேன். ஸோ 100+ கொஷின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி டே 2 சரிங்களாப்பா. ஸோ டே 1ல் ஸோ 2025ல் ஒரு கொஷின் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி டே 2ல் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை என்ன செஞ்சிடலாம், ஸோ கொஷின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணலாம் சரிங்களாப்பா. ஸோ 10th தமிழ் வீடியோஸ் ஸோ உங்களுக்கு டுமாரோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களாப்பா. ஸோ 2025ல் ஸோ லாஸ்ட்டாக கேட்ட எக்ஸாம்லேருந்து ஒரு கொஷின் பேப்பரை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய தமிழ் நியூ சிலபஸ் படி 85 கேள்விகள் இலக்கணம். ஸோ 85 இலக்கணம் கேள்விகள். ஸோ அதற்கு பிறகு ஸோ 15 கேள்விகள் நமக்கு உரைநடையிலிருந்து வரும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஒரு 10 கேள்விகள் மட்டும்தான் ஸோ அந்த இலக்கணத்தில் 85 கேள்வியில் கடினமாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் பேசிக்காக என்ன செஞ்சிடலாம், நம்ம போட்டலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிறது சிலபஸ் வைஸு, ஸோ இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ என்னுடைய சீனியர் ஒருத்தர்லாம் ஒரு 200 கொஷின் பேப்பரை மட்டுமே சால்வ் பண்ணி 2022ல் 24ல் வேலைக்கு போனாங்க சரிங்களாப்பா. வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் சால்வ் பண்ணியே ஸோ ஒரு 500 கொஷினுக்கு மேலே சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயே நமக்கு ஐடியா தெரிஞ்சிடும். ஸோ இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் எந்தளவுக்கு சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷினிலிருந்து 10 கேள்விகள் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படலாம். அது தமிழ், ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 10 கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ அந்த மாடல் வச்சியும் என்ன செய்யலாம், ஸோ கேள்விகள் நமக்கு கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ இன்றைக்கான முதல் கேள்விக்குள்ளே போயிடலாம் சரிங்களாப்பா. ஸோ லைவ் கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய நேம், ரிஜிஸ்டர் நம்பரை ஸோ போட்டுருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ குரூப் 4ல் இதே போல் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க சரிங்களாப்பா. பூவின் இதழ்கள் என்னது, விரிந்தது சரிங்களா. பூவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தோகையை விரித்தது. ஸோ ரொம்ப முக்கியம், ஈஸியாக போட்டுடலாம், படித்து பார்த்தாலே போட்டுடலாம். பூவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தோகையை விரித்தது. ஸோ மயில் தோகையை விரித்தது. ஸோ இதை வச்சு இப்போ 2025 குரூப் 4ல் ஈஸியாக ஒரு கொஷின் அப்படிங்கிறத நமக்கு கேட்டாங்க சரிங்களாப்பா. ஸோ பி ஃபார் பாம்பே இதற்கான ஆன்சர். ஸோ அடுத்தது கீழ்காணும் தொடரில் ஒற்று பிழையை திருத்தி எழுதுகன்னு சொல்கிறாங்க. சான்றாக கல் சரிங்களா. சான்றாக பொருட்டு நிமித்தம். சான்றாக கல் என்பது விற்பனை பொருள். விற்பனை ஐ என்னது, 2ஆம் வேற்றுமை வருது. ஸோ அப்போ சியும் கிடையாது, ஏம் கிடையாது. சான்றாக ஆக அப்படிங்கிற இடத்துல என்னது, வல்லினம் மிகும். ஸோ அப்போ டி ஃபார் டெல்லி சரிங்களாப்பா. சரியான ஒற்றுப்பிழையை தேர்ந்தெடுங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் கொஷின், தேர்டு கொஷின், பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஸோ பொருளை, ஸோ பிறர் பொருளை விரும்பாமை ஓர் அறம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அறம்னா கருவி, அறம்னா தர்மம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ விரும்பாமைக்கு இந்த ரோ அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ உயிரெழுத்திற்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ பிறர் பொருளை இது சரியாக இருக்குது, விரும்பாமை ரூ சரியாக இருக்குது. உயிரெழுத்திற்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது வரும். ஸோ மிகச்சரியான விடை பிறர் பொருளை விரும்பாமை ஓர் அறம், சி ஃபார் சென்னை. ஸோ சரியான வினை சொற்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காட்சி அப்படின்னா கான். ஸோ ரொம்ப முக்கியம். காட்சினா கான். வெற்றி என்பதன் வினைச்சொல் வெல். வெற்றினா வெல், கான்னா காட்சி அப்படின்னா கானை குறிக்கும். ஸோ டி ஃபார் டெல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு குளுமை. குழுகள்னு இருக்குது அப்படின்னா என்னது, வெம்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். குளுமை அப்படின்னா வெம்மை. போட்டோ காப்பியர் ஒளிப்படி இயந்திரம் சரிங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். போட்டோ காப்பியர் ஒளிப்படி இயந்திரம். ஜெராக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒளி நகல். ஒளி நகல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதற்காக தான் இந்த சீரியஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களாப்பா. ஓகே.
ஸோ ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறன் அட்டை. சரிங்களா, ஸ்மார்ட் கார்டுனா திறன் அட்டை. கிரெடிட் கார்டுனா என்னதுப்பா? கிரெடிட் கார்டு என்றால் கடன் அட்டை. ஸ்மார்ட் கார்டுனா திறன் அட்டை, கிரெடிட் கார்டுனா என்னது? கடன் அட்டையை குறிக்கும். ஸோ டிமாண்ட் டிராஃப்ட் இதெல்லாம் வந்து 8th புக்கில் என்ன செஞ்சுருப்போம்? பார்த்துருப்போம், வரை ஓலை. சரிங்களா, பேங்க் அப்படின்னா வங்கி, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, செக் சரிங்களா செக்யூ அல்லது செக் அப்படின்னா என்னது? காசு ஓலை குறிக்கும். டிமாண்ட் டிராஃப்ட் என்றால் வரை ஓலை. விஸ்தாரம் பெரும்பரப்பு. கூர் என்றால் மிகுதி. கூர் என்றால் மிகுதி. ஒரு குரூப் 4 கொஷின். சரிங்களா, விஸ்தாரம் பெரும்பரப்பு. எதிர்கால பெயரெச்சம். பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் என்னது? நிகழ்காலத்தை குறிக்கும். பாடிய பாடல் முடிஞ்சிருச்சு என்னது? இறந்த காலம். சரிங்களா, இறந்த காலத்தை குறிக்கும். ஸோ பாடல் பாடியது ஜஸ்ட்டு சும்மா ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ 3 காலம்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். வினையாளன் பெயர் என்ன சொன்னேன்? பெரு என்பதன் வேர் சொல்லின் வினையாளன் பெயர் அவன், அவள். ஸோ இது போல் வந்தால் என்ன சொன்னேன்? வினையாளன் பெயர். அதே போல் ஆர், வல்லார், நல்லார் இந்த மாதிரி வந்தால் வினையாளனின் பெயர். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், பெற்ற பெயரெச்சம், பெறுகின்ற அப்படின்னு பெயரெச்சத்திலே வரும். ஸோ பெரும் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, இது வந்து வினைமுற்றை குறிக்கும். பெற்றவள், அவள், இந்த இறுதி எழுத்துக்கு முன்னாடி வா, இதை வச்சு என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக வினையாளன் பெயரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மீண்டும் அதே கேட்டிருக்காங்க. வினையாளன் பெயர் அவன், நடப்பவன், அவன், அவர். சரிங்களாப்பா, ஷார்ட்கட் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பொறு என்ற வேர் சொல்லிக்குரிய வினை முற்றுனா அது வினை முடிஞ்சிருச்சு. சரிங்களா, பொறுத்தார் அதான் முடிஞ்சிருச்சு. பொறுத்தல் வருமா சார் அப்படின்னா, ஸோ பொறுத்தல் அப்படிங்கிறது வராது. பொறுத்தார் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ பொறுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ பொருத்தி வந்தான் என்பது எதை குறிக்கும்? வினையச்சத்தை குறிக்கும். வந்தான் வேர்ச்சொல் வா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்தான் வேர்ச்சொல் வா. வினா எழுத்துக்கள் முதல்ல வருது எது? யா, ஏ முதலில் வரும். இரண்டிற்கும் சேர்ந்தாப்புல முதல்லையும் வரும், இறுதியிலே வரும் என்னது? ஏ. ஸோ அப்போ கடைசியில் வருது என்ன சார் அப்படின்னா ஆ, ஓ. ஸோ 5 எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். சரிங்களாப்பா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு, கடைத்தெரு எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு என்னது? வலப்பக்கம் உள்ளது. ஸோ சரியான விடை. ஸோ கடைத்தெரு எங்கே உள்ளதுன்னா வலப்பக்கம் உள்ளது. ஸோ படித்து பார்த்தாலே ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களாப்பா. ஸோ வந்து வினா விடை, ஸோ அதில் வரும். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணாலே ஆன்சர் போட்டுடலாம். சரியான இன எழுத்து அமைந்த சொல். சரிங்களாப்பா, இச்சுக்கு அப்புறம் என்ன வரும்? இஞ்சு வரும். சரிங்களா, இக்குக்கு அப்புறம் இது இங்கு வரும். ஸோ இது வந்து ஆயுத தொடரில் வரும். பலகை. சரிங்களா, இல்லுக்கு அப்புறம் என்ன வரும்? இல்லு, இவ்வு அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா. ஸோ அது ஸோ அதுக்கு பிறகு இதில் இருக்கிறது சரியானது ஒன்றே ஒன்று தான். என்னது? இச்சுக்கு அப்புறம் இஞ்சி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, தக்காளி, வெங்காயம், வெந்தயம் இதெல்லாம் பார்த்தோம்ல. தக்காளி என்னது? வராது. ஸோ இக்குக்கு அப்புறம் இங்கு வரணும். ஸோ இங்கே என்னது? இக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு இன எழுத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ காங்காச்சம் தெரிஞ்சாலும் என்ன செஞ்சிடலாம்? ஸோ இன எழுத்துக்களை போட்டலாம். கூரை. கூரை கூரை அப்படின்னா வீட்டு கூரை. இன்னொரு கூரைன்னா என்னது? புடவையே சொல்கிறாங்க. இது 6th புக்கில் இருக்கக்கூடிய பேசிக் கொஷின். சரிங்களாப்பா. இந்த மாதிரி குரூப் 4ல் கேட்பாங்களா சார் அப்படின்னா ஈஸியாக ஒரு 10 கொஷின் என்ன செஞ்சுருவாங்க? கேட்பாங்க. ஓகே. பூ மனம் வீசியது. மனம்னா என்னது? வாசனை. இந்த மனம் 2 சுழி மனம் எதை குறிக்கும்? உள்ளத்தை குறிக்கும். உள்ளம். சரிங்களாப்பா. ஸோ புலியின் கண். சரிங்களா, நார்மலாக நம்முடைய கண். ஸோ ஈஸியாக போட்டலாம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு என்ன சொன்னேன்? இதெல்லாம் வந்து புக்லேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். சரிங்களாப்பா, கோலம் போட்டனர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ புவி கோலம். இந்த கோலம் எது வரும்? புவி கோலத்தை குறிக்கும். கோலம்க்கு குண்டுலா. சரிங்களாப்பா. குறில் நெடில் மாற்றம் அறிந்து. செய் அப்படின்னா என்னது? செயலை செய், போ, செய் அப்படின்னு சொல்கிறோம். சேய், தாய் சேய், இணைப்பு திசு. தாய் சேய் அப்படின்னு சொல்கிறாங்களா, தாயும் சேயும். சேய்னா என்னது? குழந்தையை குறிக்கும். சந்திப்பிழையற்ற தொடரை. கடைக்கு என்னது? 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ என்னது? வல்லினம் மிகும். கடைக்கு சென்றான். ஸோ இச்சு வரும். சரிங்களாப்பா.
ஸோ பேசிக் கொஷின் இதெல்லாமே சரிங்களா. இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின் தான். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஈஸியாக கேட்கக்கூடிய ஒரு 10 கொஷின் நமக்கு ஒரு 5 கொஷின் ஈஸியாக கேட்டுருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி, நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி சரிங்களாப்பா. சி ஆப்ஷன். ஸோ எல்லாமே நம்ம பார்த்த கொஷின் தான். நன்றி கூட்டல் அறிதல், நன்றி அறிதல். வேய்குழல் சரிங்களா. வேய்குழல்னா வேய் கூட்டல் குழல் சரிங்களா. வேய் கூட்டல் குழல். ஸோ இது என்னது, என்ன புணர்ச்சியில் வரும்? தோன்றல். வேய் கூட்டல் குழல், வேய்குழல், தோன்றல் விகாரத்தில் வரும். அகரவரிசை சரிங்களா, பார்த்தாலே தெரியும். அ ஆ இ சரிங்களா. முதல் எழுத்து ஆ, இதை வச்சு ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். தலைவன், ஐனது தலைவன். ஏ அம்பு, யா அப்படின்னா யாத்தல் சரிங்களா. சி அப்படின்னாலும் இகழ்ச்சி அப்படிங்கிறதுல வரும் சரிங்களா. சி அப்படின்னா இகழ்ச்சி. ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, மொழி இருக்குது. மோ அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து வந்து அது ஒரு தான் வரும். அப்போ பி ஆப்ஷன் கிடையாது, டி ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஒரு மொழி, ஒரு மொழி என்பது சரி. அடுத்தது உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி இன்றி அமையாதது. இன்றி அமையாதது ஒருமை வந்தால் என்னது, தூ வரணும். ஸோ இன்றி அமையாகின்றன அப்படிங்கிறது என்னது, அது வாக்கியமே கிடையாது. ஸோ அப்போ தவறு. இன்றி அமையாதது என்பது சரியானது சரிங்களாப்பா. ஓகே சார், இங்கே உயிரெழுத்து வந்திருக்குது, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தானே சார் வரும் அப்படின்னு நினச்சிக்கூடாது. ஸோ நம்ம அந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய, அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய எழுத்தை தான் என்ன செய்யணும், பார்க்கணும். ஸோ அப்போ ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி இன்றி அமையாதது என்பது சரியான விடை சரிங்களாப்பா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி, திருச்சி ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். ஸோ அடுத்தது சிலப்பதிகாரம் 6th புக்கில் மேரு இமயமலை. திகிரினா என்னது, ஆணை சக்கரம். அலர் அப்படின்னா மலர்தல். அலினா என்னது, கருணை. அப்படியே என்ன செஞ்சுருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களாப்பா. ஸோ இமயமலை, அதாவது இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடுகிறார்? சொல்லியிருப்பேனே, பொதிகை மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடுகிறார். யார்? இளங்கோவடிகள் சரிங்களாப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடிக்கோடிட்ட சொற்களுக்கு வேறு சொற்களை கண்டறிங்க. பசு என்னது, ஓரெழுத்து வரும் இல்லையா, அப்போ எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் பசு. சாந்தம்னா என்னது, அமைதி. புலினா என்னது, வேங்கை. தீரம் வீரம். களிறு, களிறுனா என்னது, ஆண் யானை. பிடினா என்னது, பெண் யானை சரிங்களாப்பா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பொறுத்துக்க சரிங்களா. மாநகர், உனி நன்று, உரிச்சொல். டக்குன்னு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு போட்டுருணும். ஸோ அப்போ டிக்கு 2 சரிங்களா. அப்படின்னு பார்த்தா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மண் கொள் தில் பொன் இதெல்லாம் வந்தால் என்ன சொன்னேன், மண் கொள் தில் பொன்லாம் வந்தால் இயற் சொல், அதாவது பெயர் இயற் சொல் சரிங்களாப்பா. பெயர் இறைய சொல்லை குறிக்கும். நடந்தான் வந்தான், நட வா போல என்னது, வினையை குறிக்கும். அவனை அவனால் இதெல்லாம் என்னது, இடை சொல்லை குறிக்கும். இடை இயற் சொல். மாநகர் நனி நன்று வந்தால் உரிச்சொல். சால ஒரு தவணனி கூர்க்களி கடி மா தடை. ஸோ இதெல்லாம் சொன்னோம்ல. ஓகே, எழுத்து வழக்கில் கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன் நம்ம சொல்கிறோம். இதில் எழுதணும், எப்படி எழுதணும், கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன். கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன். ஸோ பொய் கிடையாது, பொய். ஸோ ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். தாள், தாள் அப்படின்னா தாழ்பால் குறைதல். ஸோ நம்ம தாழ்பால் போடுறோம் இல்லையா வீட்டுக்கு, ஸோ அதை வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம். குறைதல் தாழ்பால். அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகின்றன. ஒரு பொருட்பன்மொழின்னா என்னது, ஒரு பொருளை குறிக்க. ஸோ ஒரே சொல் 2 டைம் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோமா. ஸோ குழி அப்படின்னாலும் என்னது, கீழே தான். தாழ்ந்து அப்படின்னாலும் என்னது, கீழே தான். ஸோ குழி தாழ்ந்து என்பது சரியான விடை. ஸோ இதில் பாருங்கள் எல்லாமே சிங்கிள் வேர்டு. ஸோ இது மட்டும் டபுள் வேர்டு. நம்ம என்னது, மீமிசை ஞாயிறு பார்த்தோமா, மீமிசை ஞாயிறு. ஸோ அது வந்து ஒரு பொருட் பன்மொழி. பண்பு தொகைக்கு பொருந்திய சொல் எதுன்னு பாருங்கள்.
நல்நிதியாம். சரிங்களா? அதாவது சந்நிதி அப்படின்னா வராது. பொன்னிதி அப்படின்னா பொன்மை கூட்டல் நிதி வருமா? வராது. மாநிதினா இதுவும் வராது. நல்நிதி அப்படின்னா நன்மை கூட்டல் நிதியாம். ஸோ இப்படி பிரித்தோம் அப்படின்னா பண்பு தொகைக்கு பொருந்தும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்பு தொகைக்கு பொருந்திய சொல் நல்நிதி, நன்மை கூட்டல் நிதி அப்படிங்கிறத பிரிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஏதாவது நம்ம என்னது இந்த 5ல் எதையாவது வச்சு என்ன செஞ்சிடணும்? கண்டுபிடிச்சிக்கணும். இறை அப்படின்னா ஏதாவது தெரியுமா? செல்வம், செல்வம்னா பேரு பெற்றான். ஸோ பேருக்கு எந்த ரூ வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரெட்டை சுழி ரூ. தகுதி அப்படின்னா பேர், தகுதி அப்படின்னா பேர், இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். பயன் அப்படின்னாலும் பேர், ஸோ இதை கண்டுபிடிச்சலாம். பாக்கியம், ஸோ இதை கொஞ்சம் யோசிக்கணும். ஏதாவது ஒரு வேர்டு இதில் தெரிஞ்சால் என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். செல்வம், தகுதி அப்படின்னா பேரு பெற்றான், பேரு பெற்றான் என்பதற்கு பேரு பெற்றான். ஸோ இது வரணும். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விசும்பு வானம், அசும்பு என்றால் என்னது? நிலம். விசும்பு வானம், அசும்பு என்றால் நிலம். சரிங்களா? பே, பே அப்படின்னா என்னது? மேகம். பே அப்படின்னா மேகம். ஸோ அடுத்து என்னது? கா அப்படின்னா என்னது? கா சோலை. ஸோ மோத்தல் என்ன வரும்? ஸோ தூ அப்படின்னா தூய்மை. ஸோ சின்ன தூ அப்படின்னா என்னது? உன் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? மோத்தல் அப்படின்னா என்னது? மூ அப்படின்னா முகத்தல், மோத்தல். ஸோ நிறைய பொருளில் வரும். உதித்த என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இது ஒரு புக் பேக் கொஷின். உதித்த அப்படின்னா மறைந்த, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உதித்த அப்படின்னா மறைந்த, ஈஸியான கொஷின். ஸோ வாழ்க வாழ்க வியப்புக்குறி எத்தகைய உணர்ச்சியை வெளிப்படுத்துன்னா வாழ்க வாழ்க, நல்லா இருப்பா நல்லா இருப்பான்னு சொல்கிறோம். எதை சொல்கிறோம்? வாழ்த்துறோம். ஸோ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வாழ்த்துறோம். முற்றுப்புள்ளி இடப்பட்ட தொடரை கண்டறிக. இமை நேரத்தில் மறைந்து விட்டது புழுங்கிற்று. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன செஞ்சுக்கணும்? இதை நோட் பண்ணிக்கணும். இமை நேரத்தில். ஸோ கமா எங்கே வரும்? ஸோ இந்த மாதிரி 2 ஆக்சுவலி இந்த குறி வர இடத்துல தான் கமா வரணும். ஸோ அப்போ அந்த குறி எதுலேயுமே இல்லை, ஃபஸ்ட்டும் கிடையாது, செகண்டும் கிடையாது. ஸோ தேர்டு பார்க்கும்போது இங்கேயும் ஃபுல் ஸ்டாப்பு, இங்கேயும் ஃபுல் ஸ்டாப் வராது. இதை வச்சு ஈஸியாக ஆப்ஷன் ஒமிட் பண்ணியே போட்டிருக்கலாம். இமை நேரத்தில் மறைந்து விட்டது, ஸோ புழுங்கிற்று என்பது சரியான விடை. ஸோ இந்த கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 100 கொஷினில் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 கொஷின் நமக்கு டஃப்பாக இருக்கும். மற்ற எல்லாமே பேசிக்காகவே போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அரைப்புள்ளி அமையும் இடங்களை கண்டறிங்க. ஸோ அரைப்புள்ளிப்பா, ஓகேவா? ஏளன மொழிகளை சிலுவையில் எழுதினார்கள். எழுதினார்கள் என்னது? அரைப்புள்ளி. அதன் பின்னர் சரிங்களா? அதன் பின்னர் கமா. அவர் உயிர் நீத்தார். ஸோ இதுவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்ன செஞ்சுக்கணும்? நோட் பண்ணி வச்சுக்கணும். அரைப்புள்ளி நிறுத்தக்குறிகளில் கண்டிப்பாக நமக்கு மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களாப்பா? ஸோ இது பாருங்கள், டி ஆப்ஷனும் கிடையாது, ஏ ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஏ ஆப்ஷன் டியும் கிடையாது, பியும் கிடையாது. டி பி ரெண்டுமே கிடையாது. எழுதினார்கள். ஸோ இந்த இடத்துல அரைப்புள்ளி வந்திருக்கு. ஸோ 2 அரைப்புள்ளி ஒரே இதில் வராது. ஸோ அப்போ சி ஆப்ஷன் சரியான விடை. ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம்? கெஸ் பண்ணி போட்டிருக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு, பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. கால் புள்ளி அமையும் இடங்கள். கால் புள்ளி எந்த இடத்துல வரும்? விழியிலையும் வினை அச்சத்திலையும் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். விழியிலையும் வினை அச்சத்திலையும் என்ன வரும்? காற்புள்ளி இட வேண்டும். ஸோ விழியிலும் வினையச்சம், கண்டிப்பாக வினையச்சத்தில் காற்புள்ளி இடம்பெறும். அதாவது காற்புள்ளினா கமா. ஸோ இந்த வினையச்சம் தெரிஞ்சாலே இந்த கொஷினை ஆன்சரை போட்டிருக்கலாம். மாட்டு மந்தை, ஆட்டு மந்தை. ஆட்டுக்கும் மந்தை தான், மாட்டுக்கும் மந்தை தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கற்குவியல், கற்குவியல். சரிங்களாப்பா? யானை கூட்டம் அப்படி வருமா? யானை கூட்டம். ஓகே. ஸோ பொறுத்துக. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பொறுத்துக. முறுக்கு என்ன செய்வாங்க? முறுக்கு தின்றான். சுவர் எழுப்பினான். தண்ணீர் குடித்தான். பால் பருகினான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பொறுத்துக. மரபு பிழையற்ற தொடர். குயில் கூவும். சரி, சரிங்களா? மரபு பிழையற்ற தொடர். கழுதை என்னது? கத்தும். கழுதை கத்தும். குயில் கூவும். புலி என்ன செய்யும்? சிங்கம்
புலி என்னது உருமும். சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும். சிங்கம் தான் முழங்கும், புலி வந்து உருமும். அக்ரிணை பன்மை குறிக்கும் பால். சரிங்களா, அக்ரிணை பன்மையை குறிக்கும் பால் எது? ஒன்றன் பால் பலவின் பால். பலவின் பால் என்பது அக்ரிணையில் பன்மையை குறிக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அக்ரிணையில் பன்மையை குறிக்கும் பால் எது அப்படின்னா பலவின் பால். பன்மை அப்படின்னாலே பலவின் பால் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அக்ரிணை பன்மைனா பலவின் பால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பலர்பாலை குறிக்கும் சரியான தொடை. பலர்பால் என்னதுப்பா? அது ஒன்றன் பால்னா அது, பலர்பால்னா அதுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. பலர்பாலை குறிக்கும். ஸோ எல்லாமே அவர்கள் அவர்கள் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னது? வந்தார்கள் என்பது பலர்பாலை குறிக்கும். ஸோ வந்தான் வந்தவள் என்பது ஒருமையை குறிக்கும், அதாவது ஒன்றன் பால். பலர்பாலை குறிப்பது வந்தார்கள் என்பது சரியான விடை. ஸோ ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால், இதை வைத்து 3 கேள்விகள் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த புக்கில் படிக்கும்போது டீட்டெயில்ஸாக என்ன செய்யணும், படிக்கணும். ஆண் பால் பெயர் சொல் எவ்வகை வினை முடிவை பெறும். ஆண் பால் என்னது? ஆண் பாலை குறிக்கும். சரிங்களாப்பா. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. ஸோ கல் வந்தால் என்னது? ந அப்படின்னு சொன்னேன். சரிங்களா, இதில் எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ ஒருமை வந்தால் தூ, பன்மை வந்தால் ந. ஸோ கப்பல்கள் என்பது பன்மையை குறிக்கும். அப்போ கடைசியில் ந அப்படிங்கிறத கொண்டு முடிய வேண்டும். ஸோ கொஷினை பார்த்தோன்னே ஆன்சரை போட்டுக்கோம். கொன்றான் என்பது எவ்வகை வினை? தன்வினை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொன்றான் அப்படின்னா அவனே என்ன செஞ்சிட்டான், கொன்றான் அப்படின்னா தன்வினை. கொன்று விட்டான் அப்படின்னா என்னது? பிறவினையை குறிக்கும். ஆட்டினான் அப்படின்னா என்னத்தை குறிக்கும்? பிறவினை. ஆடினான் தன்வினையை குறிக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லும்போது என்ன செஞ்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவாப்பா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வேற்றுமை தொகைகளை வரிசைப்படுத்துக. திருவாசகம் படித்தேன் என்னது? திருவாசகத்தை படித்தேன். ஸோ மலை குகைனா மலைக்கண் குகை, இது என்னது? 7ஆம் வேற்றுமையில் வரும். ஸோ அப்போ 1 என்பது கடைசியாக வரும். ஸோ இதை தெரிஞ்சால் இந்த கொஷினுக்கு ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது என்னது? சிதம்பரத்திற்கு சென்றான் கு 4ஆம் வேற்றுமை. கம்பரது பாடல் 6ஆம் வேற்றுமை. ஸோ எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். வேற்றுமையில் வேற்றுமை தொகைகளை என்ன செஞ்சுருக்காங்க, வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களாப்பா. ஸோ ஒரு செகண்ட் இந்த கொஷினை நிறுத்தி நல்லா பாருங்கள். வேற்றுமை தொகைகளை வரிசைப்படுத்துக அப்படின்றத கொஷினாக என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ ஐயாள்கு இன்னது கண், இதை தெரிஞ்சாலே வேற்றுமையில் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். மலைக்கண் குகை அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை. ஸோ 1 கடைசியாக வரும். இதை வச்சு இந்த கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. கல்வியால் எனது லட்சியத்தை அடைவேன் என்பது சரி. எனது லட்சியத்தை அடைவேன் கல்வியால் வராது. கல்வியால் அடைவேன் லட்சியத்தை, இதுவும் செட் ஆகலை. அடைவேன் லட்சியத்தை, எதுவுமே செட் ஆகலை. கல்வியால் எனது லட்சியத்தை அடைவேன். சரிங்களாப்பா. ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ அதே போல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர். தமிழிலும் நிறைந்த கனிச்சாறு பாடலை கொண்டது, செட் ஆகலை. கனிச்சாறு பாடல்களை கொண்டது, இதுவும் வரல. கனிச்சாறு தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஸோ சி ஆப்ஷன் தான் என்னது, செட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 4 படித்து பார்த்தாலே ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஆன்சரை போட்டலாம். வாலண்டியர்ஸ்னு என்னது, தன்னார்வலர். சரிங்களா. வாலண்டியர்ஸ் அப்படின்னா தன்னார்வலர். ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு. ஃபாண்ட் அப்படின்னா என்னது, எழுத்துரு. கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம், ஈஸியாக போட்டலாம். பப்பரட்டி, சரிங்களா, படிச்சிருப்போம்ல. பப்பர்ட்டி அப்படின்னா என்னது, பொம்மலாட்டம். சரிங்களா, நம்ம புக்கில் இருக்குது. ஹோம் பேஜ்
முகப்பாடம், அதாவது ஸ்க்ரீனில் சொல்கிறோம்ல ஹோம் பேஜ், நம்மளுடைய ஃபோன் செட்டிங்ஸில் இருக்கிற ஹோம் பேஜ் அப்படின்னா முகப்பு பாடம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா அந்த லேண்டுனாலே வந்துருச்சு நிலம், சரிங்களா. ஸோ சி அப்படின்னா என்னது, பெருங்காற்று, கடற்காற்று. சி ப்ரீஸ் அப்படின்னா பெருங்காற்று. ஸோ டோர்னடோ அப்படின்னா என்னது, டர்னடோ அப்படின்னா சூறாவளி, சூறாவளி. சுழல் காற்றுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓம் செக்ரட்டரி அப்படின்னா என்னது, செக்ரட்டரினா செயலர் தெரியும். ஹோம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வீடு தானே சார் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா. ஹோம் செக்ரட்டரினா உள்துறை செயலர் அப்படிங்கிறது பொருள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹோம் செக்ரட்டரி அப்படின்னா உள்துறை செயலர். ஆர்டிக்கல் ஆஃப் காமர்ஸ், சரிங்களா. காமர்ஸ் அப்படின்னா பொருள் மேலாண்மை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள். ஆர்டிகல்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா பொருள் மேலாண்மை, சரிங்களா, பொருள் மேலாண்மை. ஸோ அடுத்தது பாருங்கள், ஆக்டினோதெரபி, சரிங்களா. ஆக்சினோதெரபி, ஆக்டினோதெரபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ஆக்டினோதெரபி அப்படின்னா கதிர் மருத்துவம், சரிங்களாப்பா. இயற்கை வராது, சித்த வராது, நவீனம். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும், நேச்சுரல் இதெல்லாமே தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஒன்று தான் கதிர் மருத்துவம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான் ஆன்சராக வரும். பிலோசோபி தத்துவம், ஸோ நமக்கு தெரியும் பிலோசோபினா தத்துவம். ரேஷியோனா விழுக்காடு, இதை வச்சு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ திண்மை விழுக்காடு என்பது சரியான விடை. ஸோ சாலிடிட்டி ரேஷியோ அப்படின்னா திண்ணம், சரிங்க. சாலிடிட்டி அப்படின்னா திண்மை விழுக்காடு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவருக்கு தமிழ் இலக்கியங்களை படிக்கின்ற ஆர்வத்தையும் படிக்கின்ற ஆற்றலையும் உருவாக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசின் நோக்கம். அதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை முன்னெடுக்கும் நிகழ்வு தான் அது இளையோர் இலக்கிய பயிற்சி பட்டறை, சரிங்களாப்பா. இளையோர் இலக்கிய பயிற்சி பட்டறை. ஸோ இந்த கொஷின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதையும் என்ன செஞ்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள என்னது, வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செஞ்சுக்கணும், சரியாக பயன்படுத்திக்கணும். ஒரு வருஷம் கையில் இருக்குது சார், நான் படித்து எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன் சார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஃபஸ்ட்லேருந்து என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லை சார் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, நீங்கள் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் படிக்கிறேன், இல்லை சார் நான் 6 மாதத்துக்கு அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படின்னா 6 மாதம் படித்தா என்ன செய்யுது, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 6 மாதம் அப்படின்னா நீங்கள் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன செய்யணும், வாய்ப்பு ஒரு முறை தான் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். யானைக்கும் அடிசறுக்கும் கவனமாக முன்னேறணும். அதாவது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யானைக்கும் அடிசறுக்கும் மாப்பிள்ள ஓவராக திமிரில் அலையாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ யானைக்கும் அடிசறுக்குன்னா கவனமாக முன்னேறணும். எறும்பு உர கல்லும் தேயும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது புக்கில் இருக்குது. எறும்பு உர கல்லும் தேயும் அப்படின்னா விடாமுயற்சி, சரிங்களா. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், அதற்கும் என்ன பொருள் தான், விடாமுயற்சி. எறும்பு உர கல்லும் தோயும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விடாமுயற்சியை குறிக்கும், சரிங்களாப்பா. ஸோ இவன் பெரிய ஹரிச்சந்திரன் என்னும் மரபு தொடர் விளக்கும் பொருள். ஹரிச்சந்திரன் என்னது, உண்மையே பேசுவாங்க, சரிங்களா, ஈஸியாக போட்டுடலாம். கிழித்த கோட்டை தாண்ட மாட்டேன், பேச்சுக்கு அடங்கி நடக்கும் தன்மையுடையவன், சரிங்களா. எவருக்கும் பயப்பட தேவையில்லை, வராது. யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், பேச்சை தட்ட மாட்டேன், பேச்சுக்கு அடங்கி நடக்கும் தன்மையுடன், சரிங்களா. இந்த கோட்டை தாண்டிட்டு அந்த கோட்டுக்கு நான் வரமாட்டேன், என்னது வடிவேல் டைலாக் தான். கிழித்த கோட்டை தாண்ட மாட்டேன்னா பேச்சுக்கு அடங்கி நடக்கும் தன்மை உடையவன். கர்ணன் தோற்றான் போ என்ற தொடர் விளக்கும் கருத்து. ஸோ கர்ணன்னா என்னது, வள்ளல் தன்மையை குறிக்கும். இதை வச்சு ஈஸியாக ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம். கர்ணனாலே வள்ளல் கொடைத்தன்மை. மடை திறந்த வெள்ளம் போல, புக்கில் இருக்கிற கொஷின், தடையின்றி மிகுதியாக, சரிங்களா. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, என்னது தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்ன வரும், எதிர்பாரா நிகழ்வு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படை தன்மை, சரிங்களாப்பா. ஸோ இந்த நாளும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொருத்தமானதை தேர்ந்தெடுங்க. கண்ணை இமை காப்பது போல எப்படி குழந்தைய தன் அம்மாவானது பாதுகாக்கிறார்கள் அப்படின்றத குறிக்கும். புத்தகத்தில் இருக்கிறத நம்ம டெஸ்ட்லேயும் வச்சுருப்போம். ஸோ கண்ணை இமை காப்பது போல் பாதுகாப்பை குறிக்கும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ புக்கு, நம்மளுடைய டெஸ்ட்டு,
ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு, அவுட் சோர்ஸு. ஸோ இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக தமிழில் 85+ கண்டிப்பாக நம்மளால் போட முடியும். சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. தாமரை இலை நீர் போல, சரிங்களா? தாமரை இலை நீர் போலனா என்னது? தாமரையும் இளைநீரும் என்னது? ஒட்டாமல் இருக்கும். ஒட்டாமை, இதுக்கான உண்மையான பொருள் என்னது? ஒட்டாமை. இதை எழுதி வச்சுக்கோங்க. யாரிடமும் அதாவது நெருங்கி உறவாடக்கூடாது. ஸோ உறவாடாமை, அதான் வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 75க்கு D ஃபார் டெல்லி. ஸோ அடுத்தது எப்பவும் போல் என்னது? ஒரு பேரலாப் கொடுத்துட்டு ஒரு 5 கேள்வி, ஈஸியான கேள்வி என்ன செஞ்சுருவாங்க? குரூப் 4ல் கேட்ட மாதிரி வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கஷ்டமாக கேட்டு விட்ருவாங்க, சரிங்களா? ஓகே. ஸோ 81வது கொஸ்டின்லேருந்து நம்ம பார்ப்போம். க்ரியேட்டிவ்னு என்னது? புதுசாக யோசிக்கணும், படைப்பாற்றல். க்ரியேட்டிவ் அப்படின்னா படைப்பாற்றல். ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அறிக்கை சமர்ப்பிக்கிறோம், சரிங்களா? டெக்னிக்னா தொழில்நுட்பம். ஈஸி ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னா என்னது? கட்டுரை. எஸ்ஏ ரைட்டிங்னா கட்டுரை, சரிங்களாப்பா? ஸோ மில்கி அப்படின்னாலே நமக்கு தெரியும், பால்னு வந்துருச்சு. ஸோ இதிலே ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? ஆன்சரை போட்டு போயிடலாம். இன்சூரன்ஸ்னால் காப்பீடு, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டவுன்லோட் அப்படின்னா என்னது? தரவிறக்கம். அது இன்னொரு பேர் என்னது? பதிவிறக்கம். டவுன்லோட்னா தரவிறக்கம், பதிவிறக்கம், சரிங்களாப்பா? டார்கெட் லாங்குவேஜ்னால் மொழி தெரியும். டார்கெட் அப்படின்னா என்னது? இன்றைக்கி ஒரு இந்த டார்கெட்டை முடிச்சே ஆகணும்ப்பா, இன்றைக்கி நான் படித்தே ஆகணும், 5 லெசனை முடிச்சே ஆகணும் அப்படின்னு வச்சுருக்கோம்ல. ஸோ டார்கெட்னா இலக்கு. கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து பாவலரே பெருஞ்சித்தினார். கனி என்னது? எட்டா கனி. கனிச்சாறு எத்தனை தொகுதி? 8 தொகுதிகளை வெளிவந்தது, சரிங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட்டு, திருவைக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் யார்? இளங்குமரனார். 10th புக்கு நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். 10th புக்கில் இளங்குமரனார். ஸோ அகரவரிசை எழுதுக. அகரவரிசை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தாத்தா தீத்தி அந்த வரிசை, தாத்தா தீத்தி அந்த வரிசையா? ஸோ தீத்தி அந்த வரிசை. ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ தாத்தா தீத்தி தே அதான் வரும். ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் ஈஸியாக அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஊவே சாமிநாதன் எங்கே பிறந்தார்? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன், சரிங்களாப்பா? எப்போ? பிப்ரவரி 19, சரிங்களாப்பா? ஸோ அவர் பிறந்த வருடம் நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஒன்று என்னும் சொல் மலையாளத்தில் என்ன சொல்கிறாங்க? ஒன்று. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா? 9th புக்கில் படித்தேன், பார்த்தீங்களா? ஸோ அதே போல் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதுக்கு தான் படிக்க சொன்னேன். ஒன்று என்னும் தமிழ் சொல் மலையாளத்தில் என்னது? ஒன்று, சரிங்களா? ஒன்று அப்படின்றான், சரிங்களா? ஒன்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு, மொரீசியஸ் இலங்கை பணத்தாளில் என்ன மொழி இடம்பெற்றிருக்குது? மொரீசியஸ் இலங்கை நாடுகளில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கிறது, சரிங்களாப்பா? ஸோ நான் என்ன கொஷின் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு? தமிழ் மொழியானது எந்த நாட்டோடைய பணத்தாளில் இடம்பெற்றதுன்னு கொடுத்துருந்தேன். மொரீசியஸ் இலங்கை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. அப்படியே உல்ட்டாவாக கேட்குறாங்க, அப்படியே மாற்றி கேட்குறாங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ 80% விழுக்காடுகளை கொண்டது தான் என்னது? தமிழ் மொழி. எல்லாமே புக்கில் இருக்குது, நம்ம பின்னாடி பார்ப்போம், 10th புக்கில் பார்ப்போம். தமிழ் மொழின்ற மிக பழமையான இலக்க நூல் இது தொல்காப்பியம், சரிங்களா? பழமையான நூல் தொல்காப்பியம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மூதுரை என்னது? 30+1 31. ஆத்திச்சூடி நல்வெளி கொன்றை வேந்தன் எல்லாமே யாருடைய நூல்? ஔவையாருடைய நூல், சரிங்களாப்பா? ஸோ தென் 14 கீழ்கணக்கு நூல்கள் 1, 400 பாடல், 3 பழமொழியோட ஆசிரியர் யார்? 3 அறிஞர். இதை வச்சு ஆன்சரை போட்டு போயிருக்கலாம். நாலடியார் சமண முனிவர்கள், சரிங்களா? ஸோ புறநானூறு, இதுக்கு ஆசிரியரே இல்லை. ஓகே. ஸோ தென் திருக்குறள் போன்ற முப்பால் கொண்ட நூல் இது. திருக்குறளும் நாலடியாரம், சரிங்களா? திருக்குறளும் நாலடியாரம் முப்பால் பகுப்பு கொண்ட நூல்கள், சரிங்களா? ஸோ அற்று வந்தால் என்னது? போல, புரிய, அன்ன, மான, இன்ன, கடுப்ப, ஓமேனி. கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் என்ன செஞ்சிடணும்? அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஈஸியான கொஷினுக்கு
சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிட்டா கஷ்டமான கொஷினுக்கு என்ன செய்யலாம், டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றவை எல்லாம் குறி எதிர்ப்பை நீரா உடைத்து. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இந்த இது திருக்குறளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இன்னாச்சொல் பேசாதே கடுஞ்சொல். இன்னா சொல் என்பதோட எதிர்ச்சொல் என்னது, நல்ல சொல் சரிங்களா. அதாவது நன்மை பயக்கும் சொற்களை பேச வேண்டும். இன்னா சொல்லை பேசக்கூடாது. இன்னாச்சொல் என்றால் கடுஞ்சொல். ஸோ இழிவான சொல் கிடையாது. இங்கே பாருங்கள், கடுஞ்சொல். சீப்பார் சென்னை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அழுக்காறு அவாவிகளை இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அரண். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 குரூப் 2 ஜிஎஸ்ல கேட்ட இந்த கொஷின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன செஞ்சாங்க, அப்படியே லைன் பை லைனாக கேட்டாங்க, அதாவது வரிசைப்படுத்தல கேட்டாங்க. அழுக்காறு அவா வெகுளின்னு அது சினம். அழுக்காறு என்றால் பொறாமை. அவா அப்படின்னா என்னப்பா பொருள், அவா என்பதன் பொருள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெகுளினா சினம். இன்னாச்சொல்னா அது கடுஞ்சொல் சரிங்களா. இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல்லை கொண்டது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் பேப்பர் தான் சரிங்களா இன்றைக்கி பார்க்கக்கூடிய கொஷின். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ ஒரு 100 கேள்விக்கு கண்டிப்பாக 90 கேள்விகள் இந்த கேள்வியில் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மீதி கொஷின் லைட்டாக ட்விஸ்டட் கொஷின்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு நல்லா படித்த ஆட்களாக இருந்தால் ஒரு 95 கொஷின் அப்படிங்கிறது சாலிடாக போடலாம். ஸோ இது ஒரு எக்ஸாமில் எலிஜிபிலிட்டி கொஷினாக என்ன செஞ்சுருக்காங்க, இதை நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்த்தா போதும். மேக்ஸு ஜிஎஸ் உங்களுக்கு நான் அடுத்த 3 மாதத்தில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இப்போ கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி விட்றேன். ஸோ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நேமு ரெஜிஸ்டர் நம்பர் போடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. அவா என்றால் ஆசை. சூப்பர். ஸோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குதா? ஸோ கொஷின் பேப்பர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நல்லா புரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ நீங்கள் படிக்கவே இல்லைன்னா கூட கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ நல்லா சிந்திச்சு ஒரு பிளான் பண்ணி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்காக வெளியே போயிட்டதுனால இந்த 10th வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அதே போல் இனிமேல் என்ன பண்ணலான்ட்டுருக்குன்னா இம்பார்ட்டன்ட் கட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இமேஜ் மாதிரி. ஸோ இன்றைக்கி நான் குரூப்பில் அனுப்பிவிட்ட மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும். ஸோ பாக்ஸ் டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸு எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோ கட் மாதிரி உங்களுக்கு குரூப்பில் நான் அனுப்பிவிட்ருவேன். அதை பார்த்துட்டு ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபோனில் யாரும் சேவ் பண்ணி வைக்க வேண்டாம். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கட்ஸுக்கு மட்டும் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நோட்டில் மட்டும் வச்சுக்காதீங்க. ஸோ நீங்கள் நோட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் நானே முடிச்சு கொடுக்குறேன். மேக்ஸ் உங்களுக்கு ஷார்ட்கட்டும் அப்படிங்கிறத நானே போட்டு தரேன். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. என்னுடைய மாணவர்கள் என்னுடைய யூடியூப் சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா வீடியோஸ் அவுட் சோர்ஸு தமிழ் மேக்ஸு ஜிஎஸ்ஸு மெட்டீரியல் ஸோ எல்லாமே நானே கொடுத்துருவேன். நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் படித்தா மட்டும் போதும் சார் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் படிங்க, எந்த டவுட்ஸ்னாலும் கேளுங்க. படிப்பு சம்மந்தமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஸோ படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படிக்காத நபர்களை பற்றி யாரும் கண்டு கொள்ளாதீங்க. ஸோ குரூப்பில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. ஸோ ஒரு லேசினஸ்ஸாக இருக்காங்க. இப்போது அருமை தெரியாது. 6 மாதம் கழித்து 6 மாதம் கழிச்சுட்டு சார் நான் ஃபாலோ பண்ணல சார், ப்ளீஸ் சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டு கொடுங்க சார், நான் திரும்பவும் படிக்கிறேன் சார், நான் அதனால் ஃபாலோ பண்ண முடியல சார், என்னை மன்னிச்சிருங்க சார், இந்த சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதனால தான் சார் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு 6 மாதம் கழித்து வந்து கெஞ்சுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பின்னாடி வந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதாவது வாய்ப்பு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை போல் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சரியாக திட்டமிட்டு படித்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு அடுத்த 6 மாதத்தில் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அந்த குரூப் 2ல் மிகப்பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய ஒரே ஒரு தேர்வு குரூப் 4 தேர்வு தான் ஒரு அடித்தளம். ஒரு ஏழை மாணவன், ஸோ ஏழை மாணவனுடைய நீங்கள்
ஸோ நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தேர்வு டிசம்பர் 20, 2026 குரூப் 4 தேர்வு தான். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அதற்காக சரண் டிஎன்பிஎஸ்சி அகாடமி நான் அனைத்து முயற்சிகளையும் மாணவர்களுக்காக எடுத்து தரப்போகிறேன். ஸோ கடைசி வரை உங்களுடன் தான் பயணிக்கப் போகிறேன். ஸோ படிப்பு சம்பந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்போது வேண்டுமென்றாலும் என்னிடம் கேளுங்கள். மாணவர்களின் நலனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்த அகாடமி எப்போதும் மாணவர்களுடைய கஷ்டங்களையும் ஸோ அவர்களுடைய எல்லாத்தையும் புரிந்து அறிந்து ஸோ ஒரு மாணவனால் எந்த அளவுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமோ, எந்த அளவுக்கு என்னால் உழைப்பை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். நான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு மதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அந்த ஃபீஸ் கட்டிட்டோமே அப்படிங்கிறதுக்காகவாது படிக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஸோ அதற்காக தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். சரிங்களாப்பா? ஸோ என்னுடைய மாணவர்கள், என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் எப்போதும் என்னை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை இருக்கின்றது. ஸோ தவறான பாதையில் யாரும் செல்ல வேண்டாம். ஸோ சரியான பாதையில் நாம் அனைவரும் சென்று கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக வெற்றியுடன் திரும்பி வருவோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கை எந்த நிமிடம் வேண்டுமென்றாலும் வரலாம். அந்த நிமிடம் இந்த நிமிடமாக கூட இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்களால் தான் வெற்றி பெற முடியும். ஸோ இதே போல் 100 கொஷின் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் இந்த லைவை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா சத்தியமாக அடித்து சொல்கிறேன், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கான்ஃபிடெண்ட்டாக போய் எழுதலாம். நீங்கள் சார் நான் படிச்சுட்டு தான் சார் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாரும் லேசினஸ்ஸாக மெத்தனமாக இருக்காதீங்க. நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் மினிமம் மார்க்காவது இந்த குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் ஆகும். ஸோ அதை தயவு செஞ்சு புரிஞ்சு எல்லோரும் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஒரு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை கூட கல்விக்காக உங்களால் செலவழிக்க முடியலனா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ எதை பார்க்குறீங்களோ இல்லையா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி கூட அந்த அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கட் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் சரியாக புரிந்து கருத்தில் கொண்டு நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து வெற்றி வாகை சூடி இந்த அகாடமிக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பேரும் புகழும் பெருமையும் பெற்றுத்தர வேண்டும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஓகேப்பா, தேங்க்யூ.